ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். உலகிலேயே அதிக மனித வளம் கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய ஜனநாயக நாடு என்ற பெருமை கொண்ட நம் தேசத்தின் வளர்ச்சி கண்டு மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் வியப்பா தான் பாக்குது. மனித வளம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கு, அயல்நாட்டுல இருக்கிற இந்தியாவர்கள் மூலம் கிடைக்கும் வருமானம், உள்நாட்டு மொத்த உற்பத்தி, இதெல்லாம் அரசு தீவிர கவனம் செலுத்தணும். தொழில்நுட்ப துறையில மேலும் பல அந்நிய முதலீடுகளை ஈர்க்கணும். சர்வதேச பொருளாதார சந்தையில ஏற்படும் மாற்றங்களால் இந்தியாவில் பங்கு சந்தை, தங்க முதலீடு போன்றவற்றில் ஏற்படும் தாக்கத்தை கண்காணித்து உரிய பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. இவங்க சொல்றபடி எச்சரிக்கையாக இருக்கிறார்களா ஒன்றியத்துல? சரியான கேள்வி. அதாவது ஆங்கில நாளிதழ்கள்ல கடந்த ஒரு வாரமா பேசப்படுகின்ற இந்திய பொருளாதார ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஆங்கிலத்துல மிகப்பெரிய வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் பஞ்சாப்ல பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் என்ற செய்திக்கு பின்பு, போருக்கு முன்பு, இந்த ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பல கட்டுரைகள் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, நம்முடைய வாசகர்களும் நாளிதழ்களை வாசிக்கக்கூடியவர்களும் இந்திய பொருளாதாரம் உண்மையிலேயே நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையோட பாதுகாப்போட இருந்தா தான் பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த வாழ்க்கை உத்தரவாதம் என்பது இருக்கும். அப்படி இருக்கிறதா என்பதை நாளிதழ்கள் சொல்ல வேண்டும், அறிவுலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதற்கான உண்மையான விவரங்களை கொடுப்பதற்கு உங்களுடைய கேள்வி பயன்படும். குறிப்பா சர்வதேச பொருளாதாரம் தீர்மானிக்கிற சக்தி இன்னைக்கும் ட்ரம்ப் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்ததற்கு பின்பு இந்திய பொருளாதாரம் சர்வதேச லெவல்ல ஸ்டெபிலிட்டியா போயிருக்கா என்ற கேள்விக்கு போகல என்கின்ற பதில் தான் நம்மளால தர முடியும். ஏன் போகல அப்படின்னு நீங்க ஒரே கேள்வியில கேட்டாங்கன்னா, பலதரப்பட்ட மக்களின் மூலமாக இந்திய பொருளாதாரத்திற்கு வருகின்ற அந்நிய செலவாணி, அதாவது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள், பல லட்சம் ஆட்கள், அவர்கள் அனுப்புகின்ற பொருளாதார உதவி இந்தியாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்க, இந்தியாவினுடைய மக்களுக்கு கொடுக்கல. இந்த நாட்டில் வாழுகின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அவங்க அனுப்புகின்ற தொகைக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் என்பது கொடுக்கப்பட்டது. கிரேட் அமெரிக்கா என்ற கொள்கையை முன்வைத்து எல்லா நாடுகளுடனும் வியாபாரத்தை பேசுகின்ற ட்ரம்ப் இந்தியாவின் மீது அப்படி பேச மாட்டார் என்று இந்திய நிதி அமைச்சகமும் இந்தியாவினுடைய விஸ்வகுரு என்று அழைக்கப்படுகின்ற பிரதமரும் நம்பினார்கள். ஆனால் 35%, அதாவது எந்த பொருளுக்கும் என்னுடைய பொருள் உங்ககிட்ட வந்ததுன்னா, அதாவது அமெரிக்காவினுடைய பொருள் இந்தியாவுக்கு வந்ததுன்னா அதுக்கு அவர் சலுகை கேட்பாரு, நாம கொடுக்கணும். அப்படி போய் அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க ஜெய்சங்கர் தலைமையில. ஆனா என் பொருளை உங்க நாட்டுல நீ வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் காட்டுகின்ற அக்கறை, நம்முடைய பொருள் வெளிநாடுகளுக்கு போகும்போது அவர் மல்டி டாக்ஸிங் சிஸ்டம் என்ற அடிப்படையில் கூடுதலான வரி விதிப்பு, அதாவது ஏற்கனவே உள்ள வரிகள் இல்லாம அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக ட்ரம்ப் கூடுதல் வரி நமக்கு போடுவாருன்னு சொன்னாங்க. இதை இந்தியா பாகிஸ்தான் போர் என்னால் தான் நின்றது என்று அபுதாபியில போய் பேட்டி கொடுத்த நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் அபுதாபியில ஒரு பிசினஸ் செட்டில்மெண்ட் போட்டார். அந்த பிசினஸ் செட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவர் கொடுத்திருப்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்திற்கு முன்னால், அதாவது இப்ப 2025, நம்ம 30 வருடத்திற்கு முன்னால் நாம் செய்த வியாபாரத்தின் அளவுக்கு குறைத்து விட்டார். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன என்றால், பாதுகாப்பு தன்மையை இந்தியா உத்தரவாதப்படுத்தி இருக்கிறதா என்றால், தன்னுடைய உறவினை பயன்படுத்தி இந்திய பொருளாதாரத்தை மேலே கொண்டு போவதற்கு பதிலாக படு பாதாளத்திற்கு இந்திய பொருளாதாரம் சென்றிருக்கிறது என்றுதான் அந்த கட்டுரைகள் முடிகிறது.
எப்படி நீங்க பொதுவா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களில் 72 கோடி மக்களுக்கு நன்மை வகித்தால் அது சிறப்பு. ஆனா சோமாலியா நிலையில் 100 கோடி மக்கள், 96 கோடி மக்கள், 100 கோடி மக்கள்னே கிராண்டட்னு போட்டிருக்கான். 100 கோடி மக்கள் சோமாலியா நிலையிலும் கிட்டத்தட்ட 3.5 கோடி 30 கோடி மக்கள் இந்தோனேசியா பேட்டர்ன், அதாவது தேர்ட் டைப் வந்து 100 கோடி மக்கள் சோமாலியா, செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தோனேசியா பேட்டர்ன். பேலன்ஸ் மட்டும்தான் நீங்க வந்து பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு என்ன சொல்றான், மெக்சிகோ பேட்டர்ன் அப்படின்றான். மெக்சிகோ பேட்டர்ன் என்றதுன்னா கொடுக்கிறவனுக்கும் லாபம், வாங்குறவனுக்கும் லாபம். கொடுக்கிறவனும் வாங்குறவனும் வறுமைக்கு கீழே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி மக்கள் மட்டுமே 140 கோடி இல்லைன்னா 10% மக்கள் மட்டுமே இந்த நிலை பொருளாதாரத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். சில லட்சம் முதலாளிகளை, இன்னும் சொல்ல போனா இந்த மோடி பீரியட்ல தான் அதிக டாலர்களை வைத்திருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்களை, பில்லியனர்களை இந்தியா உருவாக்கி இருக்கிறது. பில்லியனர்களை உருவாக்கிய இந்திய பொருளாதாரம் சோமாலியா, இந்தோனேசியா, மெக்சிகோ என்ற பேட்டர்னை பிரிச்சு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை கீழே தள்ளியிருப்பது ஆபத்தின் அறிகுறி. 45% மேலான மக்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் ஸ்திரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். வெளிநாடுகளில் உள்ள பல லட்சம் ஆட்கள் அனுப்புகின்ற பணத்திற்கு பல பில்லியன் வரி வசூலிப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை. ஆகவே இவற்றையெல்லாம் ரத்து செய்வதற்கு இந்திய அரசாங்கம் வேகமான முயற்சியை சர்வதேச அமைப்பில் மேற்கொள்ள வேண்டும் என்று பொருளாதார அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதனால இந்திய பொருளாதாரம் 1947க்கு பின்பு 89 வரைக்கும் இருந்த நிலை பரவாயில்லை என்ற நிலை இருந்தது. 90க்கு பின்னால உலகமயம் என்பது வந்ததுக்கு அப்புறம் இந்தியா மேன்மை நிலைக்கு போகும் என்ற நம்முடைய நம்பிக்கை மோடியினுடைய ஆட்சியில, நிதி அமைச்சருடைய தவறான கொள்கையினால, வெளியுறவு கொள்கையில நாம் அமெரிக்காவை டிபெண்டா இருந்ததுனால மிக பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அமலாக்கத்துறை தவறு செய்தவர்கள் மீது நேர்மையான நடவடிக்கை எடுக்குது. நீங்க நேர்மையா இருந்தா நேர்மையா பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அமலாக்கத்துறையில இருப்பவர் பேரம் பேசுகிறார், 5 கோடி பேரம் பேசுகிறார், அப்புறம் 2 கோடிக்கு வரார், அப்புறம் 50 லட்சத்துக்கு வரார், முன்தொகையாக 20 லட்சம் கொடுங்கன்ட்டு வரார். இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதற்கு அமலாக்கத்துறை என்ன சொல்ல போகுது? அமலாக்கத்துறை பற்றி நமக்கு ஒரு பார்வை. அதாவது அமலாக்கத்துறை பிடிக்கிற ஒரு 10 கேஸ்ல 3 கேஸ் இந்திரா காந்தி பீரியட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 10க்கு 3, ஒரு 50 கேஸ் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா 35 கேஸுக்கு ப்ராக்ரஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில தகவல் சொல்லி இருந்தோம். அமலாக்கத்துறை ஃபங்க்ஷனிங் இன் தி ரிவர்ஸ் மேனர் அப்படின்னு ஆங்கில பத்திரிகைகள் எழுதலாம். விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் பலகீனமாக இருந்தால் அவனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு, அரசியலில் அவனை பயன்படுத்துவதற்கு ஈடிய ஒரு தரவா பிஜேபியினுடைய ஒரு அமைப்பாக மோடி அரசு பயன்படுத்துகிறது. இதுதான் குற்றச்சாட்டு. அநேகமா தமிழ் பேப்பர்கள்லயும் பல பேப்பர்கள்ல இந்த செய்தி பாடப்படும். இப்ப நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி, அவருடைய வரலாறு நம்ம அலகாபாத்ல அவர் செயல்பட்ட விதத்தையே பேட்டியில சொல்லியிருந்தோம். அங்க போய் நமக்கு அது எப்ப தெரிஞ்சதுன்னா 5 மணி நேரத்திற்கு பிறகு ஃபயர் சர்வீஸ் ஆள் வெளியே கொண்டு வரலாம். அதாவது எரிந்து போன பணங்களுக்கு பின்பு பல பணங்கள் உள்ளே இருக்கிறது என்று பயத்தில் அவன் சொன்னதுனாலதான் அந்த நீதிபதி சப்ஜெக்டே நம்ம வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. இன்னொரு கூடுதலான விஷயம் சொல்றோம் பாருங்க. ஸ்போர்ட்ஸ்ல அந்த எம்பி அங்க இருக்கக்கூடிய பயிற்சி வீராங்கனைகள் மீது பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்னு கோ பிளேயர், ஒலிம்பிக்கினுடைய பிளேயர் குற்றச்சாட்டு, எஃப்ஐஆர் ப்ரொசீஜரா போகும். ப்ரொசீஜரா போன ஆளுக்கு நீங்க என்ன விசாரணை நடத்துனீங்களோ அந்த விசாரணையில வலதுசாரி சிந்தனை உள்ள ஆட்களை பயன்படுத்தி கொண்டு ஆதாரம் இல்லைன்னு வெளியில வரான். வெளியில வந்தவன் 103 கார்ல பவனி வரும். அப்ப நீதித்துறை இந்த ஈடி மாதிரி ஆட்களை லைட்டா பாக்குறது என்பது ஈடியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரமாக மாறி இருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசத்துல 1993 உள்ள பேட்ச் அதிகாரிகளை விட
2000 பேட்ச்ல வந்தவன் முழுசா இடியில அப்பாயிண்ட் ஆனவன் பூரா கரப்ஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் எழுதுறான். அதாவது டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை, வயர் பத்திரிகைகள் அந்த பேட்ச்ல உள்ள அதிகாரிகள் எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு தப்பு பண்றான்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தன் தான் அந்த ரதிகாந்த் ரூட். நீங்க சொன்ன மாதிரி 5 கோடி, 2 கோடி அக்செப்டடு, 20 லட்சம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இந்த காசு வாங்கும் போது முறையா அவன் போய் அந்த பிடிப்பதற்கான ஏற்பாடு செஞ்சதுனால ஒரு வெளியில வந்துட்டார். இல்லைன்னா இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. அதே ஒடிசாவில் பைகுந்த் சாரங்கி, அவரும் பாத்தீங்கன்னா உயர்நிலை அதிகாரி. அவர் எதுக்கு தெரியுமா? கனிம வளம், அதாவது லிஸ்ட் எந்தெந்த இடத்துல கனிமத்தை வெட்டி எடுக்கணும்ன்ற லிஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளியில வந்ததுன்னா மக்களுக்கு போகல. முதல்ல மக்கள் தான் கான்ட்ராக்டருக்கு போகணும். கான்ட்ராக்டருக்கே இவர் தான் கொடுப்பாரு, கனிம வள இந்த அதிகாரி தான் கொடுப்பாரு. அவர் வீட்டுல போய் ரெய்டு பண்றாங்க. எப்படி போய் ரெய்டு பண்றாங்கன்னா அரசியல்லாம் கிடையாது, இவர் ஓவரா காசு வாங்குறாருன்னு போய் பிடிக்கிறாங்க. போய் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா மாடியில இருந்து 5வது மாடியில இருந்து கீழே போட்ட காசு மட்டும் பல லட்சங்கள், பிடிச்சிட்டு போனது சில கோடிகள். இது ஒரு பக்கம். சாதாரண நாள் நிலைமை என்ன? தமிழ்நாட்டிலே பாருங்க, ஒரு நாளைக்கு ஆவரேஜா லஞ்சம் வாங்கியதாக மாட்டினவன் 13 பேர். அவனுக்கு தண்டனை 3.5 வருஷத்துல 4 வருஷத்துல கிடைக்குது. இடி மூலமா பிடிக்கப்பட்ட ஆட்களுக்கு விசாரணை துவங்குவதிலேயே 5 வருடங்களே மன உளைச்சலை ஏற்படுத்தி பிஜேபி சாதகமா போய் மாத்திட்டீங்கன்னு சொன்னா கேஸே டிசால்வ், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ இடி என்கின்ற அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. விசாரணைக்கு வருகின்ற வழக்குகளின் தரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. பர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி. நான் சொன்னது இந்திரா காந்தி பீரியட்ல 10க்கு 3. இப்போ 560 கேஸ்ல 25 விசாரணைக்கு வந்திருக்கு. குற்றமும் வழக்குகளும் அப்படின்னு ஒரு காலம் எழுதலாம் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில. அதுல வடக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை பற்றி விவரத்தை எழுதுறாரு ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவர் சொல்றாரு, இந்த வழக்கு வருகின்ற போது போத் பார்ட்டியே இருக்க மாட்டான். அப்படி இந்த வழக்கினுடைய தன்மை போய்கொண்டிருக்கிறது. கலங்கப்பட்டதாய் நீதித்துறை, கலங்கப்பட்டதாய் அரசியல் சார்புடையதாய் அமலாக்கத்துறை என்று விவரிக்கிறாங்க. ஆகவே நம்ம இப்ப இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழலை தடுப்பதற்கு மக்களுடைய விழிப்புணர்வு அவசியம். அந்த விழிப்புணர்வின் மூலம் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்புடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். பாஜக என்ன சொல்றாங்கன்னா, மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி நடந்தா மாநிலம் வளர்ச்சி பெறும், கட்டமைப்புகள் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது இரட்டை என்ஜின் ஆட்சி அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஒரு மருத்துவமனையில பிரசவத்துக்காக சேர்க்கும் பொழுது பிரசவம் நடக்கிற நேரத்துல மின்சாரம் இல்ல. அப்ப ஒரு பிரசவம் நடந்திருக்கு, 4 பிரசவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது விசாரிச்சு பாக்குறப்ப செய்திகள் படிக்கும் போது இது ஒன்று இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எப்பவுமே பெரும்பாலுமே மின்சாரம் இருக்காது அந்த மருத்துவமனையில அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமையை நம்ம வெளிச்சத்துக்கு எப்ப கொண்டு வந்தோம்னா, கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிரதானமான டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இடத்துல ஆபரேஷன் டைம்ல கேஸ் இல்லாம போய் அதை சரியா மெயின்டைன் பண்ணல, வெளியில கொண்டு வந்ததுனால ஒரு இஸ்லாமிய டாக்டர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அது ஒரு வாசகர்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில இன்னமும் சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய லெவல் என்பது சட்டம் ஒழுங்குல ரொம்ப மோசம்ன்றதுக்கு சமீபத்துல 20 நாளைக்கு முன்னால வாரணாசியில நடந்த ஒரு பெண் மீதான தாக்குதல், 6 பேர் செய்த அயோக்கியத்தனமான வேலைகள் எல்லா பேப்பர்கள்லயும் வந்திருக்கு. ஆனா ஒரு பெரிய எழுச்சியை அது உருவாக்கல. அதே உத்தரப்பிரதேசத்தினுடைய மத்திய பிரதேஷ் பார்டர்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கறி வியாபாரம் நடக்கிறது. அது மாட்டுக்கறிதான் என்று போய் அங்க போய் தாக்குதல் நடந்தது. 6 பேர் மரணம், 27 பேர் காயம். காவல்துறை அங்க போறதுக்கு முன்னாடியே 2 குரூப் நடத்தின கிளாஷ் இது. அப்போ உத்தரப்பிரதேசம் இதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னன்னா, மாட்டு ஆஸ்பத்திரி நல்லா இருக்கு. மாடுகளை பற்றிய பார்வை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சருக்கு நன்றாக இருக்கிறது. ஆட்டோமேட்டிக் ராமாயண பாடல்கள் மாடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்துல இன்னொரு செய்தியை ஞாபகம் வச்சுக்கங்க. செயற்கையா
மின்சாரத்தை உருவாக்குவதற்கு ஜப்பான்ல ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு என்னன்னா, நீங்க நடைபாதையில நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க கால் வைக்கிற இடத்துல ஒரு புஷ் வச்சிருப்பாங்க. அந்த புஷ்ஷை நீங்க டச் பண்ணீங்கன்னு சொன்னா அது ஒரு இரும்பின் வழியாக போய் அது ஒரு மின்சாரத்தை உருவாக்குகிறது. விஞ்ஞானத்தின் மேம்பாடு ஜப்பான்ல ஒரு இடத்துல நடக்குது. அது மாதிரி வர்ற அந்த மின்சாரத்தை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உற்பத்தி விநியோகம் ரெண்டுமே ஜப்பான் அரசு செய்யுது அப்படின்னு நம்ம பிரதம அமைச்சர் அந்த நேரத்துல குஜராத்ல சுற்றுப்பயணம் செய்யறாரு. அவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் நல்ல ஒரு அற்புதமான விஞ்ஞான ரீதியான பாயிண்ட சொல்றாரு. நீங்க கங்கையில போய் ஒரு விளக்கை கையில் வைத்து சூடம் ஏற்றினால் அந்த வெப்பம் குறையும். விஞ்ஞானத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இதுதான். இந்தியா பின்னோக்கி போவதற்கான அடையாளமாக நம்ம பிரதமர் ஜப்பான்ல விஞ்ஞானத்தை மேலே கொண்டு போய் மக்கள் நல்வாழ்வுக்கு உதவுகின்ற நிலை. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் மூடப்படுகின்றன, கல்விச்சாலைகள் மூடப்படுகின்றன, தொழிற்சாலைகள் வளர்ச்சி இல்லை, மாடுகளுக்கான நிவாரணம் அதிகப்படுத்தப்படுகிறது, மக்கள் கல்விக்கான நிதி வெட்டப்படுகிறது. அதனுடைய ஃபைனல் தான் ரூரல் லெவல்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இன்ஜின் ஃபெசிலிட்டி கிடையாது, கரண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. அனுமதிக்கப்படுகின்ற இடங்களில் செல் பேட்டரியை வைத்து டெலிவரி பார்த்து அந்த டெலிவரி மூலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி தான் உலகத்தின் ஒரு முக்கிய செய்தியாக இந்தியாவின் அசிங்கமாக கொண்டு வரப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் என்பது மாடல் மாநிலம்னு சொன்னது நாம இல்லை, பாரதிய ஜனதா கட்சி. குஜராத் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் என்றது அவங்க தான் சொன்னாங்க. ஆனா குஜராத்ல கல்வியினுடைய ரிசல்ட் வந்திருக்குது 64.5%. 90% அதிக மாவட்டங்களை கொண்ட தமிழ்நாடு கல்வியில் சிறந்ததில்லை என்று சொல்லுகின்ற தேசிய கல்விக் கொள்கை குஜராத்ல 64.5% மட்டுமே ரிசல்ட் கொடுத்திருக்கிறது. 117 பள்ளிகளில் ஒரே ஒரு மாணவன் கூட பாஸ் ஆகவில்லை. மொத்த பள்ளிக்கூடம் 117 பள்ளிக்கூடம் ரிசல்ட் ஃபெயில்டு. அப்போ கல்வியை மேம்படுத்த வேண்டிய இடம் குஜராத். வெளியே சொல்லுகின்ற பல விஷயங்கள் பொய்யுரைகளாக வருகின்றன. உத்தரப்பிரதேசம் கவலைக்குரிய செய்தி. அடிப்படையாக மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அவதிப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்திற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கு உத்தரப்பிரதேச அரசு முன்வர வேண்டும். ஒன்றிய அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் சரியானது. நல்ல வேளை அந்த குழந்தைகள் டெலிவரி சிறப்பா நடந்துருச்சு. சப்போஸ் இந்த செல் ஃபெசிலிட்டி என்பது இல்லைன்னு சொன்னா இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளில் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது வடகிழக்கு மாநிலம் அல்ல, உத்தரப்பிரதேசம். இதையும் சேர்த்து நம்ம கணக்கில் வச்சிருக்கோம். உத்தரகாண்ட் மாநிலத்துல பாஜக தலைவர் பையனுக்கு ஆயுள் தண்டனை சொல்றாங்க பாலியல் வழக்குல. உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய ஒரு இடம் இமாச்சல பிரதேசத்தோட இணைஞ்ச ஒரு சுற்றுலாத்தலம். அந்த சுற்றுலாத்தலத்துல ஒரு பெரிய ரிசார்ட். அந்த ரிசார்ட்டினுடைய ரிசப்ஷனிஸ்ட் ஒரு 20 வயது மலைவாழ் பகுதியை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணிடம் இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்எல்ஏவுடைய பையனும் 2 பேரும் சேர்ந்து போய் வில்லங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அதை எதிர்த்து அவரை பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஜாமீன்ல வெளிவரக்கூடிய செய்தியில முதல்ல வெளியே வந்துட்டாரு. அப்புறம் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க, உள்ள போயிட்டாரு. இப்ப அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும், அதாவது பிஜேபி எம்எல்ஏவுடைய பையனுக்கும் அவர் கூட அந்த தவறு செய்த 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது வெளி உலகத்துல செய்தியா இல்ல, காட்சி ஊடகங்கள்ல பேசப்படல. ஆனா ஒரு சில பத்திரிகைகள் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. நகைக்கடன் தேசிய வங்கிகள்ல கொடுப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகள்லாம் இப்ப சமீபத்தில் அறிவிச்சாங்க. இதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. பாமர மக்கள் இருந்து நடுத்தர மக்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை மூலியமாக இதை திரும்ப பெறணும் அப்படின்லாம் வலியுறுத்தி இருந்தாங்க. இப்ப சில கட்டுப்பாடுகள் தளர்வு அப்படின்னு சொல்லுது. இந்த தளர்வு போதுமானதா? தளர்வு போதுமானதாக இல்ல. ஆனா ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு மற்ற மாநிலங்கள் குரல் கொடுப்பதை விட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையில எப்படி அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு நம்முடைய தமிழக முதல்வர் முயற்சி எடுத்தாரோ அந்த பின்னணியிலேயே இந்த மாதிரி ஆர்பிஐ இந்த நடவடிக்கையை செய்யக்கூடாது என்று ரிசர்வ் வங்கிக்கு நேரடியாக எதிர்ப்பு குரல் நம்முடைய மாநிலத்திலிருந்து தான் போச்சு. இன்னொரு கூடுதல் செய்தி, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் 2 முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டார். ஒண்ணு இது
ரெண்டாவது தொல்லியல் ஆய்வு. நாம எடுத்த முயற்சியை அப்படியே வீணாக்கி இப்ப இருக்கக்கூடிய வலதுசாரி ஆட்களை கையில வைத்துக் கொண்டு நம்முடைய அந்த தொல்லியல் கீழடி ஆய்வை, நம்முடைய இரும்பு பயன்பாட்டை, நம்முடைய சிந்துவெளி நாகரிகத்தை இல்லை என்று ஆக்குகின்ற ஒரு சட்ட ரீதியான வேலையை, அலுவல் ரீதியான வேலையை அரசாங்கம் செய்கிறது. அதற்கும் எதிர்ப்பு குரல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு என்பது பல மாநிலங்களில் நல்ல கூடுதலான எதிர்ப்பாக மாறின பிறகு நம்ம கூடுதலா இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. 4 முக்கியமான வங்கிகள் கிட்டத்தட்ட நாம ஏற்கனவே இந்த அரசு எவ்வளவு மோசமாக மக்களை வங்கித்துறையில் பயன்படுத்துகிறது என்று சொன்னோம். அதுல 2 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. 16.5 லட்சம் கோடிகளை தேசியமயமாக்கப்பட்ட 4 வங்கிகள் பிரதானமாக SBI, பஞ்சாப் நேஷனல் பேங்க் உட்பட, இந்தியன் வங்கி உட்பட ஒரு 4 முக்கியமான வங்கிகள் செய்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் கருத்தை தெரிவிக்கிறார். யாரு? நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி, டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் பைனான்ஸ். அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒன்லி 16%, 100 ரூபாய்க்கு 16 ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி ஆட்கள் இருந்து பெரிய பணம் கடனாக வாங்கி போனவங்க திருப்பி கட்ட வேண்டாம் என்று வாங்கி அப்படியே 16% தவிர மீதி எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இது லூட்டிங் ஆஃப் இந்தியன் மணி. இந்திய வங்கியில் சேமிக்கப்பட்ட மொத்த தொகையை முதலாளிகளுக்கு ரைட் ஆஃப் செய்து கொடுப்பது ஒரு பெரிய பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமா, 4.5 கோடி, அதாவது 6000 கோடி ரூபாயை கிட்டத்தட்ட ஒரு 9 பிரைவேட் பேங்க் மூலமா, அர்பன் கோஆபரேட்டிவ் மூலமா கொஞ்சம் என்று அவர்களுக்கு தேவையான ஆட்களுக்கு முதல்ல நிதியை கொடுத்துட்டு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்கின்ற 3 பேங்க் மட்டுமே மேஜர் ஷேர் இந்த வங்கிகளில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய உழைப்பாளிகளின் தொகையை முதலாளிகளுக்கு மாற்றி கொடுத்து அதுல 16% மட்டுமே வரவு வைக்கப்பட்டு மொத்த தொகையை ரத்து செய்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு நடந்திருக்கிறது என்று மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு நாளிதழ் எந்தெந்த நாட்டுகள்ல என்னென்ன வசதியை செஞ்சு மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் போடுறான். இந்தியாவில் மணி கண்ட்ரோல் என்ற அந்த பத்திரிகையில எப்படி இந்திய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது எழுதியிருக்கிறாங்க. இது விவரங்கள் பூரா பாத்தீங்கன்னா வயர் என்கின்ற பத்திரிகையில ஒரு ஆசிரியர் தடை செய்யப்பட்ட பின்பு ரிலீஸ் ஆகும் போது அந்த RTIல வாங்கின மொத்த செய்தியை கட்டுரையா இறக்கி இருக்கிறாரு. இந்த நிதி அமைச்சகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தான் RBI கைட்லைன்ஸா கொடுக்குறான். RBI என்ன சொல்லணும்? எவ்வளவு தொகை வருகிறதோ ரைட் ஆஃப் பண்றதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய RBI நம்ம கிட்ட என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க நகையை வச்சீங்கன்னா 80%, முதல்ல 90% கொடுத்தான், அப்புறம் நிதி காரணமாக 80ன்னு சொன்னா இப்ப 75ன்னு ஆக்கணும். மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, 2 லட்சத்துக்கும் மேல நகை வைக்கிறவனே 2 லட்சத்துக்கு மேல சர்வசாதாரணமா வருவான். 50% மேலான ஆட்கள் 5 லட்சம் வரை கடன் வாங்குவார்கள். நீங்க அதுல 2 லட்சத்துக்கு மேல புதிய ப்ரொசீஜர்ன்றது மக்களுக்கு பயன்படாது. முதல்ல பழைய நிலை தொடர வேண்டும். நீங்க இப்ப சொல்லி வந்திருக்கிறது 2026 அமுலாவும் என்பதும் ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லை. ஆகவே வாக்குகளுக்காக இந்த மாற்று அறிவிப்பு, வரக்கூடிய தேர்தலுக்காக இந்த மாற்று அறிவிப்பு முழுமையாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த திசையை நோக்கி செல்வதுதான் வங்கிகளின் செயல்பாட்டுக்கு உதவும். ஏற்கனவே தாமஸ் பிராங்கோ தெளிவா சொல்றாரு, இந்திய நிதி நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிடம் கடன் பெறுவது போய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பழைய மெத்தட்ல பிரைவேட் பேங்க் கிட்ட போய் அடமானம் வச்சிருவானோன்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆகவே இந்த ஸ்கீம் டு பி அபாலிஷ், இந்த தடை நடைமுறைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆகவே பழைய நிலை தொடர வேண்டும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.